அல்லேலூயா. தங்களுடைய வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். வானத்துக்கு நேராக வேதத்தை ஏந்துகிறோம், வாசித்து மகிழ்கிறோம். வேதத்தை ஏந்துகிறோம், வாசித்து மகிழ்கிறோம். தியானம் செய்கின்றோம், நாங்கள் தியானம் செய்கின்றோம். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா. இது என்னுடைய வேத புத்தகம். இதை தினமும் வாசிக்கிறேன், சுவாசிக்கிறேன், நேசிக்கிறேன். இதில் இருக்கிற ஆசீர்வாதங்களும் கடிந்து கொள்வதும் எனக்குரியது. ஏனென்றால் நான் இயேசுவின் செல்லப்பிள்ளை. அல்லேலூயா. செல்லப்பிள்ளையா இருக்கிறவங்களாம் வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். வேதத்திலிருந்து 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனம். 2 ராஜாக்கள் புத்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிற பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். சொல்ல, நீங்க சேர்ந்து வாசிக்கலாமா? அதற்கு ஒரு 5 விசை சொல்லலாம். அதே அப்படியே, அவரோடு இருக்கிற பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அப்படியே உட்காரலாம், கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். கிருபை நல்ல தெய்வமே, நன்றிலத்தோடு துதிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உங்கள் சமூகத்தில் பிரதியாக இருக்க என் தேவன் கிருபை சென்மானி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அந்த வசனத்தை யாராச்சும் ஒருத்தவங்க வாசிக்கலாமா? அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்கள் பார்க்கிலும் நம்மளோடு கூட இருக்கிறவரை அதிகம். அப்படி கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. சீரிய நாட்டு ராஜா, போன வாரத்தில் நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க, கேட்டிருக்கீன்னு மனசில் தோணுச்சுன்னா, தேவன் என்ன பண்ணுறாருன்னா புது புது வெளிச்சத்தை தருகிற தேவனாக இருக்கார். அல்லேலூயா. அப்போ என்னன்னா அந்த 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 இடத்துல பெரிய சூழ்நிலை உண்டாகுது. சீரிய நாட்டு ராஜா என்ன பண்ணுற, தன்னுடைய சிப்பாய்களாம் ரெடி பண்ணி என்ன பண்ணுறாராம், தீர்க்கதரிசியும் அவரோட வேலைக்காரனும் பிடிப்பதற்காக என்ன பண்ணாரு, அதிகாலை ஏஞ்சோடனே என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறாரு. அந்த ராத்திரியில் அந்த இடத்த பார்த்து என்ன பண்ணுறாங்க, வேவு பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. அவங்களுக்குள்ள என்ன ஒரு டாத்துனா, காலையில் வந்தோடனே என்ன பண்ணலாம், அவங்கள காலையில் ஏஞ்சோடனே என்ன பண்ணலாம், அவங்க எழுந்து வந்தோடனே அவங்கள என்ன பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணிடலாம். என்ன பண்ணலாம், அரசு பண்ணலாம். அவங்கள கையில் என்ன பண்ணலாம், விலங்கு போட்டுடலாம். நம்ம ராஜா கிட்ட போயிட்டு என்ன பண்ணலாம், ஒப்படைக்கலாம் என்று அவங்க என்ன பண்ணாங்க, எண்ணம் இருந்துச்சு. என்ன பண்ணுச்சு, என்னானது, எண்ணெய் இருந்துச்சு. ஏன் அந்த எண்ணெய் அவங்கள பிடிக்கணும்னு அந்த எண்ணெய் வந்துச்சுன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்களாம், அந்த தீர்க்கதரிசியை பிடிக்கிறதுக்கு எதுக்காக எண்ணெய் வந்துச்சான், அந்த இஸ்ரேல் ராஜா கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாராம், அவன் பள்ளி அறையில் பேசுறது, அவன் மீட்டிங்கு போகிறது அப்படின்னு அந்த இடத்துல என்ன பண்ணுறான், அந்த ராஜா கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறான், அந்த தீர்க்கதரிசி அறையில் என்னென்னலாம் பேசுகிறாங்களோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, அந்த ராஜா சீரிய நாட்டு ராஜா இங்கெங்கெல்லாம் கொத்தளம் போட்டிருக்காரு. என்ன பண்ணுறாரு, இங்கெல்லாம் கொத்தளம் போட்டிருக்காரு. நீ ஒரு 5 பேர்த்த அனுப்பிவிடு, ஒரு 10 பேர்த்த அனுப்பிச்சி விட்ரு, வெற்றி பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துக்கு நீ போகாத, நீ ஜாக்கிரதையா இரு, பத்திரமா இரு அப்படின்னு என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. என்ன பண்ணுறாரு, தீர்க்கதரிசி சொல்கிறாரு. என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. ஆனால் அந்த 10 பேர் எடுத்துகிட்டு நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா என்ன பண்ணலாம், ஜெயத்தை கொண்டுட்டு போகலாம். இப்படி சொல்லி சொல்லி அவன் என்ன பண்ணிட்டான், இந்த சீரிய நாட்டு ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்க, சீரிய நாட்டு ராஜா என்ன பண்ணாங்க, ஜெயமே கொள்ளாத போயிட்டாங்க. என்ன பண்ணுறாங்க, ஜெயமே கொள்ளாத போயிட்டாங்க. அப்போ தான் அவர் ராஜா கேட்குறாரு, அவனுக்கு எப்பப்பா இங்கே யார் உளவாளி இருக்கான் இங்கிறான், இங்கே யார் இந்த கோலுமுட்டி அவன் இருக்கிறான், நம்ம பள்ளி அறையில் பேசுறதுலாம் என்ன பண்ணுது, அந்த ராஜாவுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் அவங்க கேட்குறாரு, சொல்கிறாரு. அவளில் ஒருத்தவன் சொல்கிறான், இல்லை
இங்கே யாரும் என்ன பண்ணலாம், உளவாளி இல்லை, யாரும் இங்கே போய் சொல்கிறலாம் யாரும் இல்லை. ஆனால் அங்கிலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். யாருக்கா? எங்களில் இஸ்ரவேல் தேவனத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அவனை பிடிச்சிட்டா இஸ்ரவேல் நாட்டை சீக்கிரமாக என்ன பண்ணலாம், பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் தான் போய் என்ன பண்ணுறான், கர்த்தர் என்னென்னலாம் சொல்கிறாரோ அது ராஜா இடத்துல போய் சொல்லிடுறான், அழகாக சொல்லிடுறான். அப்படின்னு சொன்னோடனே உடனே என்ன பண்ணுறான், காலையிலே ரதத்தையும் போர் வீரர்களும் குதிரைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு போகிறான். எங்கே போகிறான், போயிட்டு உடனே அவன் என்ன பண்ணுறான், கேயாஸ் அவனோட உடன் வேலைக்காரன் என்ன பண்ணுறான், கேயாஸ் என்ன பண்ணிட்டாரு, கதவு திறக்கிறான். என்ன பண்ணுறான், கதவு திறந்தோடனே அவனுக்கு என்ன பண்ணிச்சு, ஒரே கஷ்டமாயிடுச்சு, அவனுக்கு ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. அவன் என்ன பண்ணுறான், கத்தி, ஐயோ நம்ம செத்து விட்டோம், என்ன பண்ணுறான், நம்ம செத்து விட்டோம் ஆண்டவர் மாதிரி கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறோம், எதிராளி கையில் என்ன பண்ணிட்டாரு, நம்மளை ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு என்ன பண்ணுறான், கத்தி சொல்கிறான். என்ன பண்ணுறான், கத்தி சொன்னோடனே நம்மளை சுற்றி நம்மளை பிடிக்கிறதுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க, எத்தனை குதிரை வீரர்கள், குதிரை எல்லாமே என்ன பண்ணுறாங்க வந்திருக்காங்களே, நம்ம அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு. அப்போ தான் தீர்க்கதரிசி சொல்கிறானா, அவங்க பார்த்தது 2 பேர் தான் பார்த்தாங்க. யார் அங்கே வேலைக்காரன் எலிசாவும் தான் பார்த்தாங்க, 2 பேர் தான் பார்த்தாங்க. இந்த 2 பேரை நாங்கள் இருக்கிறதே அங்கே மகா கூட்டமாக இருக்கிறாங்க, நம்ம இருக்கிறதே 2 பேர் தான், நம்மளை பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் சொன்னாராம் தீர்க்கதரிசி, சொன்னாராம், இல்லை இல்லை பயப்படாதே, அவர்களோடு இருக்கிற வரையிலும் நம்மோடு இருக்கிற ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகம் என்று சொன்னாராம். நம்மளாம் என்ன பண்ணலாம், நம்மள்கிட்ட இருக்க குறைகளை பார்க்க வேணாம். என்ன பண்ணா, நம்மள்கிட்ட இருக்கிற நம்ம சொல்லலாம் நினைக்கலாம். நான் நம்புகிறேன் என்னன்னா, இந்த ஜெபவேளையில நம்ம நிற்கலாம், ஐயோ என்னோட வாழ்க்கை இப்படியா இருக்குது, இப்படியாப்பட்ட சூழ்நிலை, எப்படியாப்பட்ட சூழ்நிலை, நான் 2 பேர் தான் இருக்கிறோம். என்ன பண்ணோம், நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், எங்கள் குடும்பத்தில் 2 பேர் தான் இருக்கோம். உங்கள் வாழ்க்கை அப்படியாப்பட்ட கடினமான வாழ்க்கையாக இருக்குதா, சவாலுக்குள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்குதா, போராட்டமான ஒரு வாழ்க்கையாக இருக்குதா, யுத்தமான வாழ்க்கையாக இருக்குதா, அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோடு இருக்கிறவரோட என்னோடு கூட நம்மளோடு கூட இருக்கிறவர் அதிகம் என்று சொன்னார். அப்பதான் என்ன சொன்னார், நீங்க சூழ்நிலை பார்க்காதீங்க, பிரச்சனையில பார்க்காதீங்க, யார் இருக்கா உனக்குள்ள, யார் இருக்கா, அவர் எப்படி தெரியுமா, அக்கினி குதிரையோடு போர் ரதங்களோடு தேவனாய கர்த்தர் அந்த பிரச்சனைக்கு அவரோடு கூட இருந்து ஜெயிக்க வல்லவரா இருந்தார். நம்ம சில நேரத்துல என்ன தெரியுமா நினைக்கிறோம், அந்த பிரச்சனையும் நம்மளையும் என்ன பண்றோம், ஒப்பிட்டு பார்க்குறோம். அப்படித்தானே பார்ப்போம், சொல்லுங்க, அப்படித்தானே ஒப்பிட்டு பார்க்குறோம். பா அவன் பயங்கரமான ஆள், அவன்கிட்ட போய் நம்ம போக முடியுமா, அப்படிதான் அந்த வேலைக்காரன் நினச்சிட்டான். என்ன பண்ணிட்டான், அப்படிதான் அந்த வேலைக்காரன் நினச்சிட்டான். அப்போ தான் நம்மளோட, உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட பலன் இல்லைனாலும் பரவாயில்ல, பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, என்னன்னா யாருமே இல்லைன்னு கூட நினைக்கலாம். ஆனால் என் தேவன் சொல்லுகிறார், எதிரிகளை பிரச்சனைகளை நீ பெருசா இருக்குன்னு நீ பார்க்குற, அவங்கள்ட்ட பிரச்சனை பெருசா இல்லை, வலிமை கம்மி. ஆனால் சொல்றாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்குறார், அதை விசுவாசிக்காத, அதை நம்பாத, அவர்களில் பார்க்கலிடும் முன்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்று கர்த்ததாமே வாக்கு கொடுக்கிறார் உங்களுக்கு முன்பாடு. அவரோடு நீ என்ன பண்ணாத, பிரச்சனையை பார்க்காத, நம்ம பாஷையில சொன்னவங்க என்ன பண்ண, அவன் பிரச்சனையை பார்க்காத, உன்கிட்ட பணம் இல்லையா அதை பார்க்காத, ஆள் படம் இல்லையா அதை பார்க்காத, என்ன பண்ண பண படம் இல்லையா அதை பார்க்கவே பார்க்காத, உனக்குள்ள இருக்கவர் பெரியவர், உனக்குள்ள வாசிக்கிறவர் என்ன பண்றாரு, என் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லவர் தேவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாரு, முறியடித்து போட்டுருவாரு. அல்லேலூயா. சில நேரங்கள் நம்ம இருக்கும்போது என்ன பண்ணா, நம்மள்ட்ட இருக்க பலன் யாருக்கும் தெரியாது, தெரியுமா? சரி, என்கிட்ட இருக்க பலன் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. தெரியுமா? தெரியாது. அது எனக்கே தெரியாது. சில நேரத்தில் என்ன, நமக்கே தெரியாது, இந்த உலகத்தான யாருக்குமே தெரியாது. என்ன பண்ணுறது, இவங்கள்ட்ட இவ்வளோ பலன் இருக்குது, இவ்வளோ ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு என்ன பண்ண தெரியவே தெரியாது. அதுபோல தான் அந்த 2 மனுஷனும் அங்கே என்ன பண்ணாங்க, 2 மனுஷன்ல ஒருத்தவன் கண்கள் என்ன பண்ணல, திறக்கல. அங்கே இருந்தவங்களும் இவன் 2 பேர் தான் நினைச்சிட்டு என்ன பண்றானோ வரானோ, எப்பா இங்க பாரு நம்ம 2 பேரும் நிக்கிறோன்னு நீ நினைக்காத. அப்பதான் அவன் ஜெபிக்கிறான் கடவுள்கிட்ட, என்ன பண்றான், ஜெபிக்கிறான். எலியா என்ன பண்றாரு, ஜெபிக்கும் போதுதான் அவங்க கண்கள்
திறக்கப்பட்டது. அப்படியாப்பட்ட சூழ்நிலை நம்ம இருந்தோம்னா நமக்காக பாதுகாப்பு, நமக்காக வைத்திருக்க வழிகள், நமக்காக வைத்திருந்த நமக்காக வைத்திருந்த தீர்க்க தரிசனம், நமக்காக வைத்திருந்த சில நாட்கள்ல நமக்காக வைத்திருக்க எந்த ஒரு தரிசனமும் தெரியாது, எந்த ஒரு வழிகளையும் தெரியாது, நமக்காக என்ன ஆயத்தம் பண்ணியிருக்காருன்னு என்னன்னு தெரியாது. ஏன்னா நம்மளோட கண்கள் எப்படியாப்பட்டதா இருக்குதா? கண்கள் பிரச்சனையை பார்த்து, சவாலை பார்த்து ஓரமா ஒதுங்கி இருக்கணும். நாங்க 2 பேர் தான், எனக்கு யாருமே இல்லை, யாருமே பதில் கேட்கலாம், உன்னை அடிச்சு போட்டா யாரும் கேட்க ஆள் இல்லைன்னு அப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்க மாதிரி தான் உங்க கண்கள் மூடி இருக்குது. இல்லை இல்லை, கர்த்தரே உனக்காக பரிகாரியா இருக்கிறார். அல்லேலூயா. உனக்காக பரிகாரரா இருக்கா. நீ நினைக்காத, என்ன பண்ணாத, நான் தனியா இருக்கிறேன், நான் தனியா இருக்கிறேன், நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத. என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை கரத்தை பிடித்து நடத்துறாருக்கா. நான் சொல்றேன், இந்த ஆராதனை முடித்து கொண்டு போகும்போது அது எப்படியாப்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும், எப்படியாப்பட்ட மழை போல் துன்பம் இருக்கட்டும், எப்படியாப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், ஆனா அதை விட என் தேவனாகிய கர்த்தர் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் உனக்கு கொடுத்து அதை ஜெயிக்கிறதுக்கு வல்லமை கொடுக்கிற தேவனா இருக்கார். அல்லேலூயா. உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம், என்ன சொல்லுவாங்க, என்னப்பா நீ என்ன பிரச்சனைக்கு வந்தானா, நீ யாரு நான் யாரு பார்த்துக்கலாமா, ஒண்டி பார்த்துக்கலாமா, நான் ஆளு கூப்பிட்டு வரட்டா, எங்கள் அப்பா கூப்பிட்டு வருதா, பசங்களாம் சொல்லணும், என்னை அடிச்சிட்டான்னா என்ன சொல்லணும், எங்கள் அப்பா நான் கூப்பிட்டு வரேங்க பாரு, வந்தாருன்னா உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவாருங்க. எப்படி தெரியுமா, சாரம் குடிச்சிட்டு வந்தானா அப்படி அடிச்சு போடுவாரு, எங்கள் அம்மாவே அப்படி போட்டு அடிப்பாரு. நீனா என்ன சொல்லுமா சொல்ல மாட்டோமா, சொல்லுமா சொல்ல மாட்டோமா, அல்லேலூயா, சொல்லுவோமா சொல்ல மாட்டான். அப்படின்னு நீ யார், உனக்கு யார் இருக்கா, உன்னை அடிச்சு போட்டா யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, உன்னை என்ன பண்ணணும், உன்னை விசாரிக்க ஆள் இல்லை, உன்னோட சோர்வில் உன்னை விசாரிக்க ஆள் இல்லைன்னு அப்படின்னு கேட்டாலும், ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வார்த்தையை சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களை பார்த்து சொன்னாங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு கர்த்தர் வைத்திருக்க தரிசனம் பெரிய தரிசனம், அதை கொண்டு நீ ஓடதான் பார்க்கணும். ஆமேன். நம்ம சில நேரம் ஏன் நிர்மூலமாக ஆகாத இருக்கிறோன்னு எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கும். இப்பெல்லாம் இப்படி என்ன பண்ணுறான், பிரச்சனை இருக்கான், இப்படிலாம் இருக்கான், இவெல்லாம் சில நேரம் என்ன பண்ண அழிந்து போக மாட்டானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அது இல்லை. எதிரியாளிகள் அவங்க பலன் குறைவுள்ளவங்கள்ல அவங்க நிறைவாக இருந்தாலும் என் தேவன் என்ன சொல்கிறாரா, அதை விட ஒருபடி உன் தலையை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவனை விட உன் தலையை என்ன பண்ணுறாராம், உயர்த்த வல்லவரா இருக்காரு. நம்ம வேதத்துல பார்க்கலாம், தேடி வாசித்து பார்த்தோம்னா ஆதியாகமம் புத்தகத்துல என்ன பண்றான், ஆபிரகாம் கதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா இந்த சாப்டர் தெரியுமான்னு தெரியாது. பார்த்தீங்கன்னா போயிட்டு அவங்க சோதோம குமாரன் பட்டத்தை என்ன பண்றானோ, 4 ராஜாக்கள் என்ன பண்றாங்க, 4 ராஜா என்ன பண்றாங்க, படையெடுத்து பிடிக்க போறாங்க. என்ன பண்றாங்க, 4 நாட்டு ராஜா என்ன பண்றாங்க, ஒரு 4 நாட்டு ராஜானா எப்படி எவ்வளோ ஆள் படம் இருக்கும் சொல்லுங்க, சொல்லுங்க. உங்க பாஷையில சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணா 4 கொத்து 5 கொத்து 6 கொத்து, இந்த கொத்துன்னு சொல்லுவாங்க. இவங்க எங்க வளவா, எங்க இது எங்களோட தெருவு அப்படின்னு சொல்றாங்கல்ல, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டான். அதுல பாத்தீங்கன்னா 4 நாட்டு ராஜா என்ன பண்றாங்கன்னா, எல்லாம் என்ன பண்ண குதிரை வீரர்களை கூப்பிட்டுட்டு போயிட்டு என்ன பண்றாங்க, அழிச்சிட்டு போயிட்டு அங்கே இருக்கிறவங்கள சோதாம கூப்பிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டுட்டு வராங்க. என்ன பண்ணாங்க, கூப்பிட்டு வந்தோடனே அவனுக்கு ஆபிரகாமுக்கு அந்த செய்தி கிடைக்குது. என்ன செய்தி கிடைக்குதுன்னா, எப்பா உன் தம்பி என்ன பண்ணுறாங்க, இவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க, களவாடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இந்த செய்தி கேட்டோன்னே அங்கே இருந்த எத்தனை பேர் தெரியுமா இருந்தாங்க, 318 பேர் தான் இருந்தாங்க. எத்தனை பேருங்க இருந்தாங்க, வெறும் 318 பேர் தான் இருந்தாங்க. என்ன பண்ணாங்க, வெறும் 318 பேர் தான் இருந்தாங்க. அவங்கள என்ன பண்ணுறான், அது நல்லா என்ன பண்ண பலசாலி உள்ளவங்கள்ல, பலன் உள்ளவங்கள்ல, இல்லை போருக்கு போனவங்க இல்லை, ஆனால் எதிரே நிற்கிறவங்க எப்படியாப்பட்டவங்களாம் இருக்காங்களாம், பலசாலியும் போருள்ள வெள்ளவங்களும். அப்படியேப்பட்ட சூழ்நிலை எப்படிங்க ஒருத்தன் படிக்க தெரியாத போய் 10வது எக்ஸாம் எழுதுனா அப்படின்னு சொன்னால் எழுதுவானா? சொல்லுங்க. படிக்க தெரியாதவனை போயிட்டு நீ 10வது எக்ஸாம் எழுது அப்படின்னு சொன்னா, சைக்கிள் ஓட்டுறவனை போய் ஏறி சைக்கிள் ஓட்டுறா அப்படின்னு சொல்ல முடியுமா? அதேமாரி தாங்க இவனுக்கு என்ன பண்ணலாம், போருனாவே என்ன தெரியாது. என்னன்னா அங்கிருந்த ஆபிரகாமுக்கு வேலை செய்த ஆட்களை என்ன பண்ண, வேலை செய்த ஆட்கள், வேலையாடோட பிள்ளைங்க, அது அப்படி இப்படி கூப்பிச்சு என்ன பண்ணதான் 318 பேர் இருந்துச்சான். என்ன பண்ணா, ஆனால் அவனுக்கு விரோதமாக நிற்கிற நாட்டு ராஜா எத்தனை பேர் இருக்காங்களாம், 4 நாட்டு ராஜாவான். ஆனால் அங்கே வேதம் சொல்லுது, அந்த 308
பேரையும் என்ன பண்ண முடியலையா, இந்த ஆளால மேற்கொள்ளவே முடியலையா. ஏன்னா கர்த்தர் அவங்களோடு கூட இருந்தார். அவங்களை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர் அதிகம். வெறும் 318 பேரை வைத்து அந்த நாட்டு 4 நாட்டு ராஜாவை ஜெயிக்க முடியும்னா உன்னோட பிரச்சனை என்னோட பிரச்சனை எவ்வளவு பெரியதுங்க. சுலபமான காரியம். கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க, அவர் உங்க காரியத்தை வாக்கி செய்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கார். ஹல்லேலூயா. உங்களோட கூட இருக்கா. 318 பேரை அழிச்சு போயிட்டு எப்படிங்க ஒரு வெல்ல முடியுமா? இருக்கு, சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அது 4 நாட்டு ராஜாவை வென்று வந்தார் என் தேவனாகிய கர்த்தர். ஆமாவா இல்லையா? நீங்க சிறு கூட்டமா இருக்கலாம், என்ன பண்ணலாம், தகுதியே இல்லாம இருக்கலாம், என்ன பண்ணலாம். ஆனா உன்னையும் கொண்டும் என்னை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியம் செய்வதற்கு வல்லவரா இருக்கார். அல்லேலூயா. உன்னை கொண்டு என்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய வல்லவரா இருக்கார். அவருக்கு என்ன பண்ணுது? லேசான காரியம். லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிய செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். நீங்க சொல்லலாமா? லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிட செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம் தானே. 318 பேரை வைத்து அந்த 4 நாட்டு ராஜாவளோட என்ன பண்ண முடியலையா, மேற்கொள்ள முடியல. அந்த ஜனங்களை என்ன பண்ணா, ஜெயித்து வந்தார்கள். அவ்வளோ பெற்ற வெற்றியை ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தது போல உனக்கும் எனக்கும் அப்படியாப்பட்ட வெற்றியை கொடுக்க வல்லவரா இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் 318 பேர். ஆனால் பிரச்சனைகள் பெரிய பிரச்சனை, சவால்கள் எவ்வளோ பெரிய சவால்கள். ஆனால் அது போலதான் வேதத்தில் நம்ம வாசிப்போம்னா, நம்ம சவுலும் யோனாத்தானும், யாரு சொல்லுங்க, சவுலும் யோனாத்தானும் பார்த்தீங்கன்னா அவனோட வேலைக்காரன் என்ன பண்ணது, அவரும் யுத்ததாரி அவரும், சரியா. அதில் இருக்கிறது 2 பேருக்கு தான் என்ன பண்ணுது, கத்தி இருக்குது. என்ன பண்ணுது? எத்தனை பேர்த்திட்ட இருக்குது சொல்லுங்க? 2 பேர்த்துக்கு தான். யோனாத்தானிட்டு சவுலுகிட்ட இருக்குது 2 கத்தி, 2 பட்டயம் இருக்குது, சரியா. 2 பட்டயம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா மலை மேலே மகா கூட்டம், பயங்கரமான கூட்டம், செம்ம கூட்டம். மலைன்னா பார்த்துங்க எவ்வளோ கூட்டம். யாரை இவங்கள வெல்லறதுக்காக வராங்க. வந்தோடனே 2 பேர் தான். அப்போ தான் யோனாத்தான் சொல்கிறான், எப்பா வேலைக்காரன் இங்கே வா, கர்த்தர் ஏதாச்சும் நமக்கு செய்வார், வா நம்ம போய் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, வா அந்த தளத்துக்கு நம்ம போகலாம் வா அப்படின்னு அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு போகிறான். அப்போ வேலைக்காரன் கையில் கத்தி இருக்குதா? இல்லை. யார் கையில் இருக்குது? யோனாத்தான கையில் மட்டும்தான் ஒரு பட்டயம் இருக்குது, சரியா. ஆனால் அங்கே மகா கூட்டத்தோடு பட்டயத்தோடு கத்தியோடு என்ன பண்ணுறாங்க, நல்லா பலாஜாதியாக இருக்காங்க. இருந்தோடனே அங்கே போன உடனே பார்த்தோன்னா அங்கே இருந்தவர்கள் வெட்டுண்டு மடி செய்து கடந்தாங்கறான். ஏன்னா கர்த்தர் அவங்களோடு கூட இருந்தார். 2 பேரும் பார்க்கல, ஆனா அங்க அதுக்குள்ள யார் இருந்தானா, என் கர்த்தர் இருந்தார். அப்ப எதிரிக்குள்ள என்ன பண்ணானா, அடிச்சுட்டு குத்திட்டு மாட்டு செத்து போயிட்டானோ கூட்டமா. அப்பதான் ஆரவாரத்தோடு துதியின் சத்தம் அப்படியே காது கேட்கிற மாதிரி சத்தம் வருதான். அப்ப யார் இருந்தானா, கர்த்தரே அவங்களுக்கு யுத்தம் செய்தார். அல்லேலூயா. உங்க பிரச்சனைக்காக என் தேவன் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. உன் பிரச்சனையை பார்த்து என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நான் 2 பேர் 3 பேர் 4 பேர், ஐயோ நாங்கள் 5 பேர் தான், இவனுக்கு மட்டும்தான் சைக்கிள் ஓட தெரியும், நான் எப்படி அங்கேருந்து நடந்து வரணும்னு நினைக்காதீங்க. உனக்காக ஒரு ரதத்தை என் தேவனாகிய கர்த்தர் உண்டுபடுத்துவார். ஹல்லேலூயா. உனக்காக ஒரு வழியை உண்டுபடுத்துவார். ஆமாவா இல்லையா? பார்த்தீங்கன்னா பிரச்சனை நீங்கள் எப்பவுமே பார்க்காதீங்க. உனக்கு இருக்க சவாலை எப்பவுமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க,
பயந்து தான் போவீங்க. என்ன பண்ணுங்க? பயந்து தான் போவீங்க. நம்ம தேவன்கிட்ட நம்ம இந்த தேவனோட பிள்ளையா இருக்கும்போது ஒரு 3 காரியம் பார்க்கக்கூடாது. என்னென்ன பார்க்கக்கூடாது சொல்லுங்க? பயப்படக்கூடாது, சோம்பேறியா இருக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்ல, அதான் கேட்கணுங்கிறது. ஃபஸ்ட்டு தன்னை பார்க்கவே கூடாது. ஐயோ, இவங்கள்ட்ட நம்ம இப்போ போனோம்னா இது என்ன சொல்லும்? இதுக்கு வேற வேலையே இருக்காது. எப்போத்தாலும் சோறு கொடு, குழம்பு கொடு அப்படின்ட்டு வந்து நிற்குது. அப்படின்னு சொல்லக்கூடாது. தன்னை பார்ப்பதால தான் நம்ம அநேக நேரத்தில் விழுந்து போகிறோம். எப்போ தெரியுமா? இவனு வந்து தன்னை பார்க்கல. யாரை பார்த்தாங்க? அவங்கள பார்க்கலன்னா 2 பேர் தான் இருக்கணும்னு பார்க்கல. நான் 318 பேர் தான் இருக்கணும்னு பார்க்கல. மீதி 2 பேர் தான் இருக்கணும்னு பார்க்கல. அவருக்குள்ள இருக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்தாங்க. அப்ப வெற்றியை ஜெயித்து கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. அது போலதான் நம்ம வேதத்துல வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 31, 32. தாவீது சொன்ன வார்த்தைகளை கேட்டு இங்க பாரு, ஒரு சின்ன பையன் என்ன பண்றானா? அங்க எல்லா ஒரு கண்ணு யார் மேல இருக்குது? கோலியாத்து மேல கண்ணு இருக்குது. என்ன பண்ணுதான்? கோலியாத்து மேல கண்ணு இருக்குது. அவன் பெரிய ஜாண்டிக்கு அவன் என்ன பண்றான்? பயங்கர பலசாலி. இவன் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்தாங்க. யாரை பார்த்தாங்க? ஆனா தாவீது அப்பதான் சொல்றாங்க, இவனை பார்த்து யாரும் என்ன பண்ணாதீங்க, உங்க இருதயம் கலங்காதீங்க, பிரச்சனை பத்தி கலங்காதீங்க. நான் அவனை முறியடிப்பேன், நான் அவனை ஜெயிப்பேன், அவனை நான் மேற்கொள்ளுவேன். ஏன்னா சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் என்னோட கூட இருக்கா. அப்ப இவனோட தோற்றத்தை பார்க்கலங்க, அவனோட வயசை பார்க்கலங்க. யாரங்க பார்த்தாங்க? கர்த்தரே தேவனே பார்க்கும்போது என்ன பண்றாராம்? ஜெயித்து வரான். என்ன பண்றான்? பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தீங்கன்னா பயங்கரமான இருக்கான். அப்போ நான் நம்புகிறேன் இந்த 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 இடத்துல பிரச்சனையை தான் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறாங்க? அது பெரிய பிரச்சனை, அது பெரிய அளவு பிரச்சனை, இது சவாலான பிரச்சனை, இது நம்மளால முடியாது அப்படின்னு சில நேரம் என்ன பண்ணுறோம்? அதை கூட ஒப்பிட்டு பார்க்கும். என்ன பண்ணுறோம்? நம்மளோட சூழ்நிலை என்ன அப்படின்னு என்ன பண்றான்? ஒப்பிட்டு பார்க்குறோமா பார்க்கலையா? அது போலதான் இங்க நினைக்கிறான். என்ன பண்றான்? அந்த ஜனங்க எல்லாமே அந்த தாவீதோட கூடயும் என்ன பண்றான்? நீனே இளைஞன், அவனே என்ன பண்றான்? சிறு வயது முதல் அவன் என்ன பண்றான்? யுத்த வீரன், நீ எப்படி ஜெயத்தை எடுத்துட்டு வருவ அப்படின்னு சொன்னான் சவுல்ட்ட தாவீராஜா. ஆனா ஜெயத்தை என் தேவனாகிய கர்த்தர் அந்த தாவீதுக்கு கொடுத்தது போல உனக்கும் எனக்கும் அப்படியாப்பட்ட எதிராக நிற்கிற சூழ்நிலைகள் பெருசா இருக்கலாம். எதிரிகள் சூழ்நிலை அப்படியாப்பட்ட எவனை விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கத்தை போல வகத்திடுற இந்த உலகத்துல என் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு தாவீதுக்கு ஜெய கொடுத்த தேவன் உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கவர் அதிகம் பெரியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற பெரியவர். சரிங்களா? அப்ப தாவீது அவன் என்ன பண்ணான்? தன்னை பார்க்கல. என்ன பண்ணா? தன்னை பார்க்கல. 2வது 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 4, 5, 24. உயரம் மாறுமுழமும் ஒரு ஜானுமா அவன் தலையின் மேல் வெங்கலை சீராய் போட்டு
அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான், அவங்க தோற்றத்தை அப்படியே வர்ணிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, தோற்றத்தை என்ன பண்ணுறாங்க, வர்ணிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, எப்பா அவன் பயங்கரமான ஆள், இத்தனை கிலோ வெயிட் அவன் தலையில் வச்சிருக்கிறான், அவன் இத்தனை கிலோ வெயிட்டை வச்சிருக்கான், அவனை என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது அப்படின்னு என்ன சொன்னான். அவனோட தோற்றத்தை பார்த்து அந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க, பயந்து நிற்கிறாங்க. ஆனால் அவனுக்கு பின்னாடி இருக்கிற என் இயேசு கிறிஸ்து அவங்க பார்க்கல. ஆனால் யார் பார்த்தாருனா, தாவீது பார்த்தாரு. அவனுக்கு 5 கோயங்களை வச்சு என்ன பண்ணாரு, அடிச்சு கீழே தள்ளி விட்டாரு. ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற தேவன் மிகப்பெரிய தேவன், வல்லமுள்ள தேவன். அந்த கோலியாத்தை வென்றான். அல்லேலூயா. அவனுக்குள்ள நம்ம என்ன வேணாம், நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு மேலே தான் பார்ப்போம், மேலோட்டமாக பார்ப்போம். என்ன பண்ணுவோம், மேலோட்டமாக தான் பார்ப்போம். ஆனால் நமக்கு பின்னாடி யார் இருக்கா, இயேசு இருக்கா. அது யார் பார்த்தானா, நம்ம யாரும் பார்க்கலங்க. ஆனால் தாவீதுன்னு ஒரு மனுஷன் பார்த்தான். அதனால தான் அந்த கோலியாத்தை என் தேவன் அவனுக்கு பலத்தையும் கொடுத்து அவர் வெற்றி நடை போட்டு அந்த தாவீது வந்ததை போல உன்னையும் என்னையும் அப்படியாப்பட்ட பிரச்சனையிலிருந்து உன்னையும் என்னையும் தலை உயர செய்ய தேவன் உனக்குள்ளே வாசம் செய்கிறாரு. அல்லேலூயா. இவெல்லாம் எங்கே வெளில போகிறான் அப்படின்னு தானே சொல்லியிருப்பாங்க. இவெல்லாம் எப்படி வெளில போகிறான் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. இவன் போயிட்டு இந்த நாட்டை ஜெயிச்சுட்டு வந்துட போகிறானா அப்படின்னு சொன்னாங்க. மற்றவங்க எதிரிகளை பார்த்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பயந்து ஒதுங்கி நிற்கக்கூடாது. அவங்களுக்கு எகுத்து நிற்கும் போது கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்கிற தேவனா இருக்காரு. அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், உங்க கவலைகள் விடு. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், உங்க கவலைகள் எல்லாம் மறந்துவிடு. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, கலங்காதே மனமே. நம் இயேசு கைவிட மாட்டா, நம் இயேசு கைவிட மாட்டா. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. நடந்ததை கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியதை இன்றே நீ காண்பாய். நீங்க சொல்லலாமா, இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டா, நம் இயேசு கைவிட மாட்டா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்க கவலை கண்ணீர் எல்லாம் மறந்து விடும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க இருதயம் கலங்காத இருப்பதாக. அல்லேலூயா. 3வது காரியம் 1 சாமுவேல் புத்தகம் 17வது அதிகாரம் 38, 39. 3வது காரியம், நம்ம என்ன பார்க்கக்கூடாதுன்னா, மனுஷன்கிட்ட உதவியை எதிர்பார்க்க கூடாது. நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் தேவனிட்ட உதவி எதிர்பார்க்கணும். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 38, 39 வாசிங்க. ஆஹா. ஆ ஆ ஆ ம் 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 ம்
ம் ம் அல்லேலூயா. ஃபஸ்ட்டு 3ஆவதா காரியம் என்னான்னு, மனுஷன் எனக்கு இந்த பேங்க் உதவி செய்யுமா, அந்த பேங்க் உதவி செய்யுமா, இவங்க உதவி செய்வாங்களா, அவங்க உதவி செய்வாங்களா, என்ன பண்ணக்கூடாது, பார்க்கவே கூடாது. முதல் அவன் 3ஆவது காரியமாக என்ன பண்ணான்னா, இந்த அப்பேசம் என்னோடது இல்லை, என்ன பண்ணா, இது என்னோடது இல்லை. ஃபஸ்ட்டு மனுஷன் கொடுக்குற அந்த ஆடையை என்ன பண்ணல, அவன் வேணான்னுட்டான். என்ன பண்ணிட்டான், வேணான்னு சொல்லிட்டான். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் அவர் என்ன பண்ணார், எனக்கு கொடுத்தது ஒரு கவுண்டுவிலும் ஒரு 5 கூழாங்கல். அந்த கவுண்டுகள்லையும் அந்த 5 கூழாங்கலும் வைத்து அந்த கோலியாத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. அப்போ யார் உதவி செஞ்சார்னா, என் தேவன் அவர் உதவி செய்தார். அவர் உதவி செய்வதற்கு உன்னை என்னை கேட்க மாட்டார், அவர் தானாகவே உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அப்போ நமக்கு யார் மனுஷன் கையை என்ன பார்க்கக்கூடாது, பார்க்கவே கூடாது. எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, போயிட்டு வெகு நாளாக என்ன பண்ண ஒரு ஆத்தங்கரையில் என்ன பண்ணுறாரு, உட்கார்ந்துருக்காரு. என்ன பண்ணுறாரு, எல்லாம் அங்கே அடித்து என்ன சாவடிக்க போகிறான்னுட்டு பயந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஊருக்கு வெளியில் வந்து கிடக்கிறாரு. கிடந்தோன்னே என்ன பண்ணுறாரு, உணவு யாராச்சும் கொடுப்பாங்களா, தண்ணி யாராச்சும் கொடுப்பாங்களான்னு எதிர்பார்த்தாரா, என்ன சொன்னாங்க, எதுவுமே எதிர்பார்க்கல. எதுவுமே என்ன பண்ணல, எதிர்பார்க்கல. ஏன் எதிர்பார்க்கலன்னா, சூழ்நிலைகளை பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு என் தேவன் அங்கே இருக்கிற இடத்துல போய் நம்மளை அமர செய்கிற கர்த்தர், உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அங்கே போய் என்ன பண்ணா, 6 இடத்துல தண்ணி ஓடுது. என்ன பண்ணுது, தண்ணி ஓடுது. தண்ணி குடிச்சிக்கிட்டான். காக்கா சாப்பாடு கொண்டு வருமா சொல்லுங்க. சின்ன வயசுல நீங்களாம் பார்த்துருப்பீங்க, நம்ம கையில் ஏதாச்சும் தின்ற பண்ணுறதா என்ன பண்ணோம், அந்த காக்கா பிடிக்கிட்டு ஓடுமா ஓடாதா, ஓடல. அப்போ காக்கா கிட்ட இருந்து ஒரு உதவி வருது. என்ன பண்ணுது, காக்கா கிட்ட இருந்து ஒரு உதவி வருது. அந்த உதவி என்ன பண்ணா, அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு எத்தனை நாள் தாங்க நடந்தான், 1 நாள் இல்லைங்க, 2 நாள் இல்லைங்க, 3 நாள் இல்லைங்க, 5 நாள் கூட இல்லைங்க, 40 நாள் நடந்தாரு. ஏன்னா அந்த உதவி தேவனிடத்துல வந்ததால தான் அவன் 40 நாள் பிரயாசப்பட்டு. நீ 4 வருஷம் ஆகிட்டான், 5 வருஷமா ஆகிட்டான், அந்த பிரச்சனைக்கெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் இப்போது உனக்கு பதில் கொடுக்கிறார். நொறுங்கொண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ள தாங்குகிறார், உடைந்த உள்ள தாயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். இப்ப காலாசிக்கு சொல்லமா, காலங்கிடவே எல்லாம் கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்க கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். தானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விட மாட்டான். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நான் தப்பிச் செல்ல வழி செய்வார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார்.
சந்தோஷமா மாறும். உங்க கவலைகள் தண்ணீர் எல்லாம் மறந்து விடும். அல்லேலூயா. அப்படியே எழுந்திருக்கலாம். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டாத 3 காரியம் என்னன்னா, தன்னை பார்க்க கூடாது. அப்படியே எழுந்துருங்க, எல்லாம் எழுச்சிங்க. அப்படியே முடிய போது கண்ணை முடிக்கிங்க. ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறவங்க தன்னை பார்க்க கூடாது. ஐயோ என்கிட்ட ஆள் பலம் இல்லை, பணம் பலம் இல்லை, எனக்கு பலன் இல்லை அப்படின்னு தன்னை பார்க்கக்கூடாது. 2வது காரியம், ஒரு தேவனுடைய பிள்ளை பிரச்சனையை பார்க்கக்கூடாது, சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, சவால்களை பார்க்கக்கூடாது. என் தேவனை மட்டும் நான் பார்க்கணும். 3வது காரியம், மனுஷன் எனக்கு உதவி செய்வான் என்று, இந்த உதவி எனக்குரிய உதவி அல்ல, இந்த பொருள் என்னோட அபேஷம் இல்லை அப்படின்னு அன்னைக்கு தாவீது சொன்னதால தான் அவருக்கு பின்னாடி இருக்கிற தேவனை பார்த்தார். தேவனிட்ட இருந்து ஒரு உதவி வந்தது, அதை ஜெயித்தான், அதை மேற்கொண்டான். நாங்கள் 2 பேரு தான், நாங்கள் 3 பேரு தான், 318 பேர் தான் சில போர் வீரர்களை இது கொண்டு இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலை மாற்றல. ஒரு யுத்த வீரனை வைத்து இப்படிப்பட்ட பிரச்சனையை அவன் ஜெயிக்கல. இவன் ஒரு நல்ல பலசாலி என்று இந்த சூழ்நிலை பார்க்கல. அவன் தேவனுடைய மனுஷன் பார்த்த ஒவ்வொருவரும் யாரை பார்த்தாங்கன்னா, தேவனாகிய கர்த்தரை பார்க்கத்தாங்க. அவங்க ஜெயத்தை வெற்றியும் பெற்றுக்கொண்டு, அவர் வல்லமுள்ள தேவன், அவங்களில இருக்கிறவரை விட என் தேவன் பெரியவர், உனக்குள்ள இருக்கிற பெரியவர் வல்லமுள்ள தேவன், அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஜீசஸ். அப்படியே கரங்களை தூக்கி சொல்லலாம், கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதினதை செய்திடுவார், இன்று நீ காண்பா. சூழ்நிலை பார்க்காத, பிரச்சனையை பார்க்காத, புதிய காரியத்தை செய்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்குள்ள இருக்கிறவரை, உலகத்தில் இருக்கிறவரை விட உன் தேவன், என் தேவன் மிக பெரிய தேவன், அவர் வல்லமுள்ள தேவன். நீ கலங்காத, திகையாத, உன் இதயம் கலங்காத இருப்பதாக நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன், நீ கலங்காத, உன் இருதயம் கலங்காத இருப்பதாக. பயப்படாது சிறுமந்தையே, நீ பயப்படாதே, சிறுமந்தையே நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்றார். நொறுங்கொண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்கொண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். என் கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிட வேண்டாம், கலங்கிட வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார்.
பிரச்சனைகளும் சரியாயிடுச்சு. அதை விசுவாசித்து நம்பி என் தேவன் உனக்கு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கார். அதை நம்புங்க, அதை விசுவாசிங்க. நீர் ஆண்டவர் ஆசுரிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சிறு பிள்ளைகளுக்காகவும் வாலிபர் பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் யார் பண்ணுறீங்க? சிறு பிள்ளைகளுக்காக யார் ஜெபம் பண்ணுறீங்க? பாலாண்ணா. வாலிப பிள்ளைங்களுக்காக? வாலிப பிள்ளைங்களுக்காக சரி, பிங்கி சிஸ்டர். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நியூஸ் போயிட்டுருக்குது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன பண்ணுறாங்க, ஒரு டாக்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, கொலை செய்துட்டாங்க. பாலியை தொந்தரவு பண்ணி என்ன பண்ணாங்க, கொலை செஞ்சுட்டாங்க. இப்போ பிள்ளைங்களை எங்கே அனுப்புறதுனே தெரியல. பள்ளிக்கூடம் அனுப்புனாலும் பிரச்சனை, ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் பிரச்சனை, காலேஜுக்கு போனாலும் பிரச்சனை, வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை. ஆனால் இதுக்கு ஒரே முடிவு என்னன்னா, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இதுக்கு விடுதலை. அவரு தான் பாதுகாப்பு தருவார். அவரு கொடுக்குற கவசம்தான் நம்ம பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்துறதா இருக்குதாங்க. பாலாண்ணா ஜெபிங்க. பாலியல் தொல்லைக்கு காரணமா இருக்கிற பொல்லாத சாத்தானே, உங்களுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிசாசை கட்டுகிறேன், கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. அது மட்டும் இல்ல சாமி, பேப்பரை படிச்ச ஆண்டவரே, பள்ளியில படிக்கிற பிள்ளைகள் 5 வயது 6 வயது, ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்னன்னு தெரியல ஆண்டவரே. ஆனா பாலியில தான்ப்பா பிள்ளை சுமந்து கொண்டு பெற்றோடத்துல வந்து சொல்லிக்கிறாங்கப்பா. அப்படியேப்பட்ட பாலியலுக்கு ஈடுபடாதபடி என் தேசத்து பிள்ளைகள் நீ வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சுவாமி. அந்த பிசாசின் கிரிகளை இயேசுவின் நாமத்தால முறியடிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால பிசாசின் பாலியல் தொல்லையை தூண்டுகிற ஆவியை இயேசுவின் நாமத்தால முறியடிக்கிறேன். அது மட்டும் சுவாமி, நீங்க செய்ய போறிய எங்க சபை பிள்ளைகள் ஆண்டவரே, போக்கிலும் வருகிலும் பள்ளியிலும் வீட்டில் இருக்கும் போது ஆண்டவரே, பெற்றோர்கள் சொல்லுறதை கேட்டு உம்முடைய வார்த்தையை கேட்க உதவி செய்யும் ஆண்டவரே. பிள்ளைகளை சுமந்து கொண்டு பாட புத்தகங்கள் ஆண்டவரே, உம்முடைய சுமந்து கொண்டணும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையில நடக்கணும் ஆண்டவரே. உம்முடைய தேவ வசனத்துல நடக்கணும் ஆண்டவரே. இதுதான்ப்பா எங்க பிள்ளைகள். இங்க வந்திருக்கிற சிறு பிள்ளைகளாம் பார்க்க போது ஆண்டவரே, என் மனம் மகிழ்ந்து ஆண்டவரே, நீ மன மகிழ்ச்சி அடைகிற ஆண்டவரே. இன்னும் இந்த சிறு பிள்ளைகள் போதாத ஆண்டவரே, என் ஆலயத்துல மேலே காத்து கொண்டு இருக்கிற மேல இன்னும் சிறு பிள்ளைகள் அதிகமாக நீ தரப்பதற்காக உண்மை நன்றி செலுத்துகிறேன் சாமி. இன்னும் ஆண்டவரே, இந்த பாலியல் என் தேசத்திலும் என் மாவட்டத்திலையும் வராதபடிக்கு நீ தடுத்து நிறுத்தும் வேண்டும்படி உன்னுடைய பாதத்தில் இந்த விண்ணப்பத்தை வைக்கிறேன் சுவாமி. இந்த பிள்ளைகள் படிப்பதற்கும் இடையா இருக்கிற சாத்தானே, உங்க பாதத்துல கட்டுகிறேன் சாமி இயேசுவின் நாமத்தினால. பொல்லாத சாத்தானே, படிக்கிற பிள்ளைகள் மேல டிஸ்டர்ப் பண்ணாத, பள்ளியில ஆசிரியத்தை டிஸ்டர்ப் பண்ணாத, போக்கிலும் வரத்திலும் பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணாத. உனக்கு இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுகிறேன் பிசாசே, கட்டளையிடுகிறேன் பிசாசே. இயேசு கிறிஸ்துவ நாமத்துல நீ செய்ய போற பயங்கரமான இந்த தேசத்துல வல்லமைக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தில் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமாக. வாலிப பிள்ளைங்களுக்காக என் தேவன் ஆண்டவரே, எங்க சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை நம்பி வந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஒருவதும் சாமி ஆண்டவர் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு சாமி அப்பா பிள்ளைகளின் தலையை நீர் உயர்த்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அந்த வாலிப வயசுல தகப்பண்ணி ஆண்டவரே, தீங்கான பாதையில மதுபானம் ஆண்டவரே, போதை பழக்கம் ஆண்டவரே, இச்சை, இது எல்லாத்தையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்துல நாங்க கட்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, வாலிப வயசுல உண்மை மாத்திரம் நினைக்க என் தேவன் கிருபை பாராட்டும்படியாய்
செபிக்கிறோம் ஆண்டவரே. பெற்றோர்களுக்கு ஆண்டவரே கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய ஆண்டவரே போக்குவரத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என் சபையில இருக்கிற ஒவ்வொரு வாலி பிள்ளைகளோட ஆண்டவரே மறுபடியும் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சபைக்கு வராத ஆண்டவரே நாங்க சந்திக்கிற ஒவ்வொரு வாலி பிள்ளைகளோட நம்முடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. என் தேவன் அவர்களையும் நீர் பாதுகாத்து ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக வாலிப பிள்ளைகளை சபைக்கு கூட்டி கொண்டு வரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் சொல்லாகும் நீர் கட்டளையிட நிற்கும் அப்பா. நீங்க அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தில் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். முடிவு ஜெபம். கண்களை மூடலாம். கிருபை நல்ல தெய்வமே நன்றிலத்தோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் கண்ணீர் கவலைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீ மாற்றி விடுறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உன் இருதயம் கலங்காத இருப்பதாக நீ சொன்ன தேவன். பயப்படாதே, சிறுமந்தையே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் பயந்து பயந்து ஒதுங்கி ஒதுங்கி ஓரமாய் ஓடின நாட்கள் போயிடுச்சு. ஆனால் இனி வரும் நாட்களில் ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபையில் நீ கொடுக்குற பலத்திலும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்வது ஆண்டவரே உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசை வருகிற நேரத்தில் என் கண்களை நான் ஏறெடுப்பேன் என்று சொன்ன தேவன். அதுபோல் நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியோர் முதியோரிலிருந்து ஆண்டவரே அப்பா வாலிப பிள்ளைகளிலிருந்து அனைவரும் ஆண்டவரே உண்மையை நோக்கி நாங்கள் பார்த்துருக்குறோம், மன்றாடிக்கிறோம். எங்கள் எல்லாவற்றையும் நீ கேட்டு பதில் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. எங்கள் துக்கத்தை நீ களிப்பாய் மாற்றுறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா கசப்பான இருந்த மதுரம் ஆண்டவரே அது ஆனால் மாறாவே நீ மதுரமாய் மாற்றின தேவன் ஆண்டவரே. இது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. கசப்பை யாராலையும் ஆண்டவரே அது இனிப்பாக மாற்றவே முடியாது ஆண்டவரே. ஆனால் என் தேவனால் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அந்த மாறாவே ஆண்டவரே அப்பா மதுரமாய் மாற்றின தேவன். எங்களோட வாழ்க்கையிலே அப்படியாப்பட்ட கசப்புகளை நீ ஆண்டவரே மாறாவாய் மாற்றினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மதுரமாய் மாற்றினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதுக்காக உமக்கு கொடி ஸ்தோத்திர ராஜா. இப்பொழுது எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரை வீடு திரும்புகிறாங்க. உங்கள் கரம் அவங்களோடு கூட இருந்து ஆண்டவர் வழி நடத்த என் தேவன் கிருபை செய்யணும்னு செபிக்கிறோம் ஆண்டவரே. போகக்குள்ளேயும் வரக்குள்ளேயும் ஆண்டவரே அப்பா உட்காரும் போது படுக்கும் போது நித்திரை செய்யும் போதும் ஆண்டவரே துணைவாரர் கணவரோட பேசும்போதும் ஆண்டவரே உங்கள் தேவ சமாதானமும் தேவ கரமும் உங்கள் வல்லமுள்ள கரமும் ஆண்டவரே பிள்ளைகளோடு இருந்து ஆண்டவரை வழி நடத்த என் தேவன் கிருபை செய்யணும்னு செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க. ஏசு நம்ம செபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பரமடத்தில் இருக்கீங்களே பிதாவே, ராஜ்யம் வருவதாக. என் சோதர பிரிச்சுக்காம தீமிந்து ரட்சிக்கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்று விடுது சுவாமி. ஆமென். என் ஆத்துமாவே என் முழுலமே என் ஆத்துமாவே என் சௌலமும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம். நம்ம பிதாவே தேவனோட அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமும் கிருபையும் சமாதானம் பரிசுத்த ஆவியோட அன்னியமும் ஐக்கியமும் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலம் நம்முடைய தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.